ஏக்கா நான் போறேன். உனக்கு என்ன லூஸா பிடிச்சிருக்கு? வெளியில போகும்போதுல போறேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி, நீ இப்ப எங்க போற? என்னக்கா உங்களுக்கு லூஸா பிடிச்சிருக்கு? என்னடி நான் சொன்னதே திருப்பி சொல்றேன்? பின்ன என்னவா, வெளியில போறவங்க கிட்ட எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதாங்கோ. வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறவில எங்க போறியன்னு கேட்கறது தப்புங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவைய திரும்பி வந்த பிறகு கூட நீங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீ அப்படி சொல்லலையே, வீட்டை விட்டு வெளியில போறேன்னு தானே சொல்றா. உங்க வீட்டுல கேட்டா நான் தானே பதில் சொல்லணும். அவங்க ஒன்னும் என்ன தேடி வர மாட்டாவ. அப்படின்னா நீ போறேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் திரும்பி வரதா இருந்தா தானே போயிட்டு வரேன்னு சொல்லணும். அப்படின்னா உங்க அம்மா வீட்டில இருக்கதா நீ முடிவு பண்ணிட்டியா? ஆமா, நான் சொல்றதை கேளு. இப்படிலாம் முடிவு எடுக்காத. எனக்கு ஒன்று மட்டும் நீ சொல்லு, இந்த முடிவு எடுக்க காரணம் யாரு? அத்தை தான். நான் நினைச்சேன் இந்த அத்தை தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. என்னைய தான் கொடுமைப்படுத்துறவன்னு நினச்சிட்டு இருக்கேன். உன்னைய கூட கொடுமை தான் படுத்துறவளா? என்னைய தான் அதை செய் இதை செய்யன்னு டார்ச்சர் பண்ணாவ. இங்கே இருக்காத அங்கே இருக்காத, உங்கள் அம்மா வீட்டுக்கு இன்னைக்கு போகாத நாளைக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவ. என்ன பண்ணுன்னு நான் சகிச்சு போயிட்டு இருந்தேன். என்கிட்ட நடந்த மாதிரி அவைய உங்ககிட்ட நடந்தவனா நான் அவையில சும்மா விட மாட்டேன். இதெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காவளோ? ஆமாம், இந்த விஷயம்லாம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சா அத்தையை வந்து திட்டலையா? இல்லை, என்னைய தான் அங்கே வந்து இருக்க சொன்னவ. என்ன கொடுமை இது! பேத்த பிள்ளைய இந்த செல்லைக்கிளே இங்கே கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அதை கேட்கறதுக்கு இல்லாமல் பிள்ளைய இப்படி வாழை வெட்டியே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்காவல. உங்கள் அப்பா அம்மா கேட்கலன்னா இருந்துட்டு போகிறவ. அத்தை செய்த தப்ப தட்டி கேட்கறதுக்கு கூட பிறக்கலன்னாலும் அக்கன் ஒருத்தி நான் இருக்கேன். வேண்டாக்கா, நீங்கள் சொன்னாலும் அவைய கேட்க மாட்டாவ. கேட்காம அவைய எங்கே போகிறாவங்கிறத நானும் பார்க்கேன். ஓண்ட ஒன்று கேட்கணும். வீட்டில் எல்லா வேலையும் நான் தானே பார்க்கேன். நான் இல்லாத நேரம் ஒன்றை செய்ய சொல்லி கொடுமை பண்ணுவாங்களோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. நீங்கள் வீட்டில் இல்லாத நேரம் நான் வேலை செய்கிறேன்னு சொன்னானா என்ன செய்யவே விட மாட்டேக்காவ. அப்போ அத்தை ஒன்று வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணலையா? இல்லை. அப்படின்னா நீ வேலை செய்ய விட மாட்டேக்கான்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு போனேன்னு நினைக்க. நான் சொல்கிறது சரி தானே? ஆமாக்கா, அதுதான் காரணம். அத்தை உன்னையே வேலை செய்ய சொன்னால் நீ இங்கேயே இருப்பியா? அவையே எப்படிக்கா என்னையே வேலை செய்ய சொல்லுவ சொல்லுறதுக்கு நான் வைக்கேன். இல்லைக்கா, என்னையில் ஒன்றும் இந்த வீட்டில் பிரச்சனைலாம் வர வேண்டாம். ஒவ்வொரு இடத்துலையும் மருமகளில் வேலை செய்ய சொல்கிறாவன்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டிலேருந்து வெளியே போகிறாள்வே. ஆனால் நீ எப்படியா வீட்டில் வேலை செய்ய சொல்ல மாட்டேக்கான்னு சொல்லிட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிற. உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் வேற யாருக்கு பண்ண போகிறேன்? வேண்டாக்கா, என்னால் எந்த பிரச்சனையும் வேண்டாம். என்னையே இப்படியே விட்டுருங்க. ஒன்றை மாதிரி மருமகளெல்லாம் பிரச்சனை வேண்டான்னு பயந்து போகிறது தான் இந்த செல்லக்கிளிய மாதிரி மாமியாருக்கெல்லாம் ரொம்ப தொக்கா போகுது. அக்கா என்ன செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்குக்கா. அப்படின்னா நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக என் கூட வா. நான் அந்த செல்லக்கிளியை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன். சரிக்கா. ஏதே இது நல்லா இல்லை. எனக்கே தெரியும் மருமூளை இது நல்லா இல்லைன்னு. எனக்கும் இது பிடிக்கல தான். என்ன பண்ண, என் மூவையும் ஆசையாக வாங்கி தந்தான். அதனால தான் இதை தூரப்படாமல் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் துணியை பற்றி ஒன்றும் பேசலை. அப்புறம் நீ எதை பற்றி பேசுக மருமூளை? நான் இவளை பற்றி தான் பேசுகிறேன். என்னது நீ இவளை பற்றி பேசுகிய? இவளுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கா? நான் ஒன்றும் இவளை பற்றி உங்ககிட்ட குறைச்சலுக்கு வரல. இவளுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ நீ என்னத்தை பற்றி பேசுறதுக்கு என்கிட்ட வந்திருக்க? இவளுக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கு அவ அம்மா அப்பா வராமல் இருக்கலாம். ஆனால் என்னால் முடியாது. அக்கான்னு நான் இருக்கேன். அவளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். இவளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கியே, அந்த பிரச்சனை எங்கே இருக்குது? யார் கொடுக்கா? வேற யார் கொடுக்க? எல்லாம் நீங்கள் தான் கொடுக்கிய. என்னது, இவளுக்கு நான் பிரச்சனை பண்ணுறேன்னா? என்னத்தை சாக்கா மூஞ்சி வச்சோடனே நான் உங்களை நம்பிடுவேன்னு நினச்சிவளோ? அதுக்கு வேற ஆளை பாருங்க. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. நான் அவளுக்கு என்ன பிரச்சனை பண்ணேன்னு சொல்லிட்டு நீ இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஓ, அதை ஏன் வாயால் சொல்லணுமோ? மருமூளை, நீ வாயால் சொல்லுவே இல்லை மூக்கால் சொல்லுவே? எனக்கு கொஞ்சம் புரியும்படியே சொல்லு. ஏத்தே, நான் கோவப்படக்கூடாதுன்னு அமைதியாக பேசிட்டு இருக்கேன். என்ன நீங்கள் கோவப்படுத்தி பார்க்காதுங்க. நீ எந்த மருமூளை இந்த செல்லக்கிளியோட கோவத்தை பற்றி தெரியாமல் பேசிட்டு இருக்க? சரி சரி, வாக்குவாதம் வேண்டாம். இவ பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லுங்க. முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு மருமூளை. நான் இல்லாத நேரத்தில் இவளை கொடுமைப்படுத்திருக்கீங்களா? கொடுமைப்படுத்தினா? நான் கொடுமைப்படுத்தினதா யார் சொன்னா? இவளை சொன்னா? நான் உன்னை கொடுமைப்படுத்தினோ? எதுக்கத்த நீங்க இப்ப கோவப்பட்டு பேசுறிய? என்ன பாரு, உன்னை கூட இது செய்ய அதை செய்யன்னு சொல்லுவேன். ஆனா அவளை எதுவுமே செய்ய சொல்றது இல்ல. இதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னது, இதுதான் பிரச்சனையா? ஆமாத்த, இதனாலதான் இப்ப இவ வீட்டை விட்டு போறேன்னு நிக்கா. போன போட்டுமே மருமகளே, நீனே இன்னைக்கு போனன்னு தானே கிளம்பியிருக்கா. அதே மாதிரி அவளும் போயிட்டு வரட்டும். இவ ஒன்னும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒன்னும் கிளம்பல. நேரம் தரமா அங்கேயே இருந்துடணும்னு தான் கிளம்பி போறான்.
நிரந்தரமா இவ அங்கேயே இருக்க போறாள? அப்படி என்ன கொடுமை நான் பண்ணேன்? நீங்க என்ன கொடுமைப்படுத்தினா நான் தாங்கிடுவேன். ஆனா இவளை கொடுமைப்படுத்தினா நான் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். தலையும் புரிய மாட்டுக்கு, வாழம் புரிய மாட்டுக்கு. முதல்ல முழுசா சொல்லு. எதுக்கத்த நீங்க புரியாத மாதிரி நடிக்கிய? என்ன பாரு, எனக்கு நடிக்க தெரியாது. நடிப்பு அறவே வராது. நடிக்க தெரிஞ்சிருந்தா நான் இங்கே இருப்பேன். இதே நேரம் நான் ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருப்பேன். ஆமா, உங்களுக்கு தான் முதல்ல தருவாவ. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இவளுக்கு என்னங்கிறத சொல்லு. இவள் எதுக்கத்த சமையல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றிய? ஓ, அதே கேட்க எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணங்கிறத முதல்ல சொல்லுங்க. என்ன பாரு, அதுக்கெல்லாம் இவ சரிபட்டு வர மாட்டா. இவளுக்கு சமையல்ல ஆனாவனா எதுவுமே தெரியல. இதுதான் உங்க பிரச்சனையா? அவ இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவ, அதனாலதான் அவளுக்கு ஆனாவனா தெரியல. சொல்லி கொடுங்க அத்தை, தெரிஞ்சுக்கிடுவா. கல்யாணமான புதுசுல என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க சொன்னதென்னத்த எனக்கு தெரியும். சரி சொல்லுதேன் பாரு. என்னத்த பார்க்கணுமா? இது ஒரு பேக்குன்னு சொல்லவில்ல மருமோல, அதான். என்னத்த ஹேண்ட்பேக்கா? நீ சரியான டியூப்லைட். எதுக்கு நீங்க இப்ப திட்டுறிய? அத்தை ஃபிளாஷ்பேக்கை தான் சொல்றாவ. சரி சரி சொல்லுங்க கேக்கேன். புது மருமோளே, நல்லா பார்த்துக்க. இதுதான் நம்ம வீட்டோட சமையல் கட்டு. இதே உங்க ஊர்ல இதை சமையல் கட்டுன்னா சொல்லுவ? அப்படிதான் சொல்லுவ. உங்க ஊர்ல எப்படி சொல்லுவ? எங்க ஊர்ல கிச்சன்னு சொல்லுவ. நீ இங்க நின்று என்னத்தை தேடுத? இதே நான் இங்க எங்க இருந்து செல்ஃபி எடுக்கணும்? இங்க ஒன்றும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு வரல, சமையல் செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் நடந்துச்சு மருமோளே. நான் கூட புதுசாக ஒரு இடத்துக்கு போனேன்னா எங்க நின்று செல்ஃபி எடுக்கலான்னு பார்ப்பேன். அதே மாதிரி இவளும் பார்த்துருப்பா. இதை போய் குறைன்னு சொல்லிட்டு இருக்கிய மருமோளே. நான் சொன்னது சாம்பிள் தான். போன மாதம் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு பண்ணல, அப்போ எனக்கு ஒரே தலைவலி. இவகிட்ட டீ போட்டு கேட்டேன். டீ போட்டு தந்தாடா. நான் உன் அருமை தங்கச்சிக்கிட்ட மசாலா டீ போட்டு கேட்டதுக்கு அவள் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாத்த? ஏத்தே, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலாலாம் இருக்கு, இதில் எந்த மசாலாவை டீக்குள்ள போட்டு தரணும்னு கேட்கா. ஏத்தே, அவள் அப்படியே கேட்டா? பக்கத்தில் தானே நிற்க, அவகிட்ட நீனே கேளாம். சரி அத்தை, அதை விடுங்க. இன்னைக்கு அவள் தான் உங்களுக்கு சமைச்சு தரப்போறா. சரின்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லலைன்னா நீ என்ன பண்ணுவ? இதுக்கப்புறம் ஒரு நாள் நான் இந்த வீட்டில் சமைக்க மாட்டேன். சரி சரி, அவளே செய்யட்டும். அப்படி வாங்க வலிக்கு. அத்தே எப்படி சம்மதிக்க வச்சும் பார்த்தியா? ஏக்கா ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு கேளுங்க, அவள் இப்போ உடனே செஞ்சு கொண்டு தருவா. எனக்கு ஒரு செம்பு சுடு தண்ணி வச்சு கொண்டு வா. உங்களால் இதெல்லாம் செய்ய முடியாதோ? வேற ஏதாவது அவகிட்ட கேளுங்க. முதல்ல அவ இதை கொண்டு வரட்டும். ஏத்தே, நான் ரூம்ல ஃபோன் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து அப்புறமா உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். சுடு தண்ணி வைக்கிறதுக்கு ஃபோன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏத்தே, யூடியூப்ல எப்படி செய்யறதுங்கிறத போட்டிருப்பாவ, அதை பார்த்து உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா? ஏத்தே, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, நாளைக்கு காலையில டான்னு வந்துடுவேன்.